ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொல்கட்டா ஸ்டைல் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கத்தா ஸ்டைலில் பிரியாணி மசால், பட்டை, இலை, மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2000 years later ஃபைன் போல் அரைச்சிட்டு கல்கத்தா பிரியாணிக்கு ஆலு ஃப்ரை பண்ணியிருக்கேன். பிக் ஆனியன் 5 போட்டு ரெட் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மட்டன் போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கீ, ஒயிட் ஆயிலாக கொஞ்சம் பட்டை, ஒரு கறி இலை, 2 கிராம், ஏலக்காய், கொஞ்சம் ஒயிட் ஆயில். எண்ணெய் ஊற்றினா ரைஸ் ஒட்டாமல் பொலன்னு இருக்கும். அதுக்காக தண்ணி பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா பொலன்னு ஒரு அரை வேக்காட்லேயே சாதத்தை வடிச்சிடணும். தம் போடுறதுக்கு லேயர் பிரியாணிக்கு. தயிர், ஆனியன் பேஸ்ட், டொமேட்டோ பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், பெப்பர் எல்லாம் போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. லேயருக்காக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கணும். அடுத்தது மட்டன் கிரேவி. சாதம் பொலன்னு இருக்கணும். மட்டன் லேயர் பிரியாணி தம் போட்டால் ரெடி. குக்கரில் நல்லா 5 விசில் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் விசில் விட்டு கிரேவி கெட்டியாகணும். பிரியாணிக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது. கிரேவிக்கு லேயர் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டேஸ்டியான கொல்கட்டா ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.